அலகு 4 நாட்டின் இறையாண்மைக்குச் சவால். நீங்கள் கற்கப்போவது என்ன? பாதுகாப்பளித்தல், தலையீடு, காலனித்துவம் ஆகியவற்றின் பொருள். நம் நாட்டில் தலையீடு செய்து காலனித்துவமும் புரிந்த அந்நிய சக்திகள். அந்நிய சக்திகள் நம் நாட்டிற்கு வருகை புரிந்த தற்காலிக காரணிகள். அந்நிய சக்திகளின் தலையீடும் காலனித்துவமும் ஏற்படுத்திய நிர்வாகம், சமூகவியல், பொருளாதாரம் ஆகியவற்றின் விளைவுகள். எனது தாயகத்தில் அந்நிய சக்திகள். முன்பு ஒரு காலத்தில் நம் நாடு அந்நிய சக்திகளின் ஆதிக்கத்திலும் காலனித்துவத்திலும் இருந்துள்ளது. நம் நாட்டின் கேந்திரத்துவமிக்க நில அமைப்பும் இயற்கை வளமும் அந்நிய சக்திகளை ஈர்த்தன. அந்நிய சக்திகள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பாதுகாப்பளித்தல், தலையீடு, காலனித்துவம் ஆகிய உத்திகளை பயன்படுத்தின. பாதுகாப்பளித்தல். பாதுகாப்பளித்தல் என்பது அந்நிய சக்திகள் நாட்டின் ஒரு பகுதிக்கோ அரண் அளிப்பதாகும். பாதுகாப்பளிக்கப்பட்ட நாடுகள் நட்புறவின் அடையாளமாகவும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதமாகவும் கப்பம் செலுத்தின. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை பெர்லிஸ், கெடா, கிளந்தான், திரங்கானோ ஆகிய மாநிலங்கள் சயாமின் பாதுகாப்பின் கீழ் இருந்தன. தலையீடு. தலையீடு என்பது அந்நிய சக்திகள் மாநிலங்களின் நிர்வாகத்தில் நேரடியாக தலையீடுகின்ற என்பதாகும். உள்ளூர் ஆட்சியாளர் நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு உதவியாக பிரிட்டிஷ் ரெசிடென்ட் நியமிக்கப்பட்டார். 1874ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட பங்கோர் உடன்படிக்கையின்படி மலாயாவில் பிரிட்டிஷாரின் தலையீடு ஜொராங்கில் தொடங்கியது. காலனித்துவம். அந்நிய சக்திகள் ஒரு நாட்டை கைப்பற்றி தன் வசப்படுத்திக் கொள்வதே காலனித்துவமாகும். அந்நிய சக்திகள் கைப்பற்றிய நாட்டை தன் வசப்படுத்தி அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் ஆகிய நடவடிக்கைகளை தன்னலம் கருதி பாதுகாப்பின் கீழ் வைத்திருத்தல். முதல் காலனித்துவம் போர்த்துகீசியர்கள் மலாக்காவிலும், ஜேம்ஸ் புரூக் சராவாக்கிலும், வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் சபாவிலும் தொடங்கியது. அந்நிய சக்திகளின் தலையீடும் காலனித்துவமும். நம் நாட்டிற்கு அந்நிய சக்திகள் தலையீடு செய்வதற்கும் காலனித்துவ நோக்கத்திற்குமே வந்தனர். அந்த அந்நிய சக்திகள் சயாம், போர்த்துகீஸ், டச், பிரிட்டிஷ், ஜப்பான், புரூக் குடும்பத்தினர், வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் ஆகும். சயாம் டென், பெர்லிஸ், கிளாந்தான், திரங்கானு ஆகிய மாநிலங்களுக்கு சயாம் பாதுகாப்பளித்தது. அம்மாநிலங்களை நிர்வகிப்பதில் சயாம் சிக்கலை எதிர்நோக்கியது. 1909ஆம் ஆண்டு பாங்காக் உடன்படிக்கையின் வழி மேற்கண்ட அனைத்து மாநிலங்களும் பிரிட்டிஷாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. போர்த்துகீஸ் 1511. 1511ஆம் ஆண்டில் போர்த்துகீஸ் மலாக்காவை தாக்கி காலனித்துவம் செய்தது. மலாக்கா சுல்தான் மலாக்காவை மீண்டும் கைப்பற்ற முயன்று தோல்வி கண்டார். 1641ஆம் ஆண்டில் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களிடம் தோல்வியுற்றனர். டச் 1641. 1641ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் மலாக்காவில் போர்த்துகீசியரை தாக்கினர். வெற்றி பெற்ற டச்சுக்காரர்கள் 1824ஆம் ஆண்டு வரை மலாக்காவை ஆண்டனர். 1824இல் ஆங்கில டச்சு உடன்படிக்கையின் வழி டச்சுக்காரர்கள் மலாக்காவை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தனர். மகா விசாண்டான்கள் பிரிட்டிஷ் அதிகாரி. மூலம் ஆர்கிப் நகரா, மலேசியா. பிரிட்டிஷ் 1786, 1824, 1826, 1874. ஜேம்ஸ் புரூக்கும் புரூக் குடும்பத்தினரும் 1841. 1841ஆம் ஆண்டு ஜேம்ஸ் புரூக் சராவாக்கை தம் வசப்படுத்தினார். ஜேம்ஸ் புரூக் வெள்ளை ராஜா என அழைக்கப்பட்டார். அவரின் மறைவிற்கு பின்னர் சராவாக் தொடர்ந்து 1946 வரை புரூக் குடும்பத்தினரால் ஆளப்பட்டது. வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம். SBUB 1881. தொடக்கத்தில் வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் சபாவிலுள்ள நிலத்தில் தொழில் புரிய உரிமை பெற்றது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அரச பிரகாடனம் பெற்ற பின் 1881ஆம் ஆண்டு வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் சபாவை ஆட்சி செய்தது. வட போர்னியோ பிரிட்டிஷ் நிறுவன காலனித்துவம் 1946ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. ஜப்பான் 1942. 1942ஆம் ஆண்டில் ஜப்பான் ஒரு வல்லரசாக உருவாகி மலாயா, சராவாக், சபா வெற்றிகரமாக தன் வசப்படுத்தியது. 1945ஆம் ஆண்டில் ஜப்பான் பிரிட்டிஷாரிடம் சரணடைந்தது. பிரிட்டிஷ் 1945, 1946
பிரிட்டிஷ் மீண்டும் மலாயாவை 1945ஆம் ஆண்டு முதல் 1957ஆம் ஆண்டு வரை காலனித்துவம் செய்தது. 1946ஆம் ஆண்டில் ப்ரூ குடும்பத்தினர் சராவாக்கையும் வட போர்னியோன் பிரிட்டிஷ் நிறுவனம் சபாவையும் பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தனர். 1963ஆம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் சராவாக்கையும் சபாவையும் தன் வசப்படுத்தி இருந்தது. அந்நிய சக்திகளின் வருகை நம் நாட்டின் இறையாண்மையை பாதித்தது. எனவே குடிமக்களாகிய நாம் அமைதி தொடர்ந்து நிலைத்திருக்க நம் நாட்டை தற்காக்க வேண்டும். கவர்ந்தெழுக்கும் வளமான பூமி. நம் நாடு இயற்கை வளமும் இயற்கை மூலமும் கேந்திரத்துவமிக்க இடத்திலும் அமைந்துள்ளது. இதுவே அந்நிய சக்திகள் தங்களின் சுயநலத்திற்காக நம் நாட்டை கைப்பற்ற காரணமாக அமைந்தது. மேலும் சமயத்தை பரப்பவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நாட்டின் சிறப்பும் அந்நிய சக்திகள் நம் நாட்டின் மீது ஈர்ப்பு கொள்ள வழிவகுத்தன. அந்நிய சக்திகளின் வருகைக்கான காரணிகள். கேந்திரத்துவமிக்க பகுதி. கிழக்கு மேற்கு வாணிப வழியில் மலாக்கா அமைந்துள்ளது. மலாக்கா முக்கிய தங்கமிட துறைமுகமாக விளங்கியது. போர்த்துகீசியர்களும் டச்சுக்காரர்களும் மலாய் தீவுகளின் மசாலை பொருள்களின் வாணிபத்தை தம் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர மலாக்காவை வசமாக்கிக் கொள்ள ஆர்வம் கொண்டனர். இயற்கை மூலமும் இயற்கை வளமும். ஈயம், எக்கு, தங்கம் போன்றவை மலாயாவின் இயற்கை வளங்களாகும். வெட்டுமரம், பிரம்பு, பறவைக்கூடு போன்றவை சபாவில் புகழ்பெற்ற இயற்கை மூலங்களாகும். தங்கம், ஜவ்வரிசி, கருவூரும் ஆகியவை சராவாக்கில் காணப்படுகின்றன. கவர்ந்தெழுக்கும் வளமான பூமி. அந்நிய சக்திகளின் வருகைக்கான காரணிகள். சமயத்தை பரப்புதல். அந்நிய சக்திகள் கிறிஸ்தவ மதத்தை மலாயா உட்பட பல இடங்களில் பரப்ப எண்ணினர். போர்த்துகீசிய அரசர் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப கடல் பயணங்களை ஊக்குவித்தார். 1521ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் மலாக்காவில் கட்டப்பட்ட சென்ட் போல் தேவாலயம். தொழில் புரட்சி. 1800ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஐரோப்பாவில் விரிவடைந்தது. இரும்பு எஃகு தயாரிப்பு, வானகத் தயாரிப்பு, உணவை கவனித்தல் போன்ற தொழில்முறைகள் மும்முரமாக நடைபெற்றன. அந்நிய சக்திகள் தங்களின் பொருள்களை சந்தப்படுத்துவதற்கு புதிய காலனித்துவ நாடுகள் தேவைப்பட்டன. ஐரோப்பிய தொழில் புரட்சியின் விளக்கம். மூலம் பீட்டர் லாஃபட்டி. 2002. பிரண்டிஸ் சயின்ஸ். பங்காக்குதல். குவாலாலும்பூர். தேவன் பாசா டான் புஸ்தகா. அந்நிய சக்திகளின் காலனித்துவம் நாட்டின் இறையாண்மையை தற்காக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்நிய சக்திகளின் தலையீடும் காலனித்துவமும் மீண்டும் நிகழாமல் இருக்க குடிமக்களாகிய நாம் நாட்டுப்பற்றை அவசியம் வளர்க்க வேண்டும். புகழ். அந்நிய சக்திகள் தமக்கும் நாட்டுக்கும் புகழை சேர்க்க விரும்பின. பிரிட்டிஷ் மாபெரும் காலனித்துவ சக்தியாக தோன்றியது. பின்னங்கியும் சிங்கப்பூரிலும் பிரிட்டிஷாரின் வெற்றியை பார்த்த ஜேம்ஸ் யூக் சரவாக்கை தம் வசம் ஒப்படைத்திருந்தார். போர்ட் மார்கன்சான், சரவாக். காலனித்துவத்தினால் நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட விளைவுகள். அந்நிய சக்திகளின் தலையீடும் காலனித்துவமும் மலாயா, சராவாக், வட போர்னியோ, சபா மாநிலங்களில் நிர்வாக முறையில் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தின. காலனித்துவத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார விளைவுகள். பிரிட்டிஷார் இயற்கை மூலம், இயற்கை வளம் ஆகியவற்றிலிருந்து ஆதாயம் பெற வேண்டி பல்வேறு மாற்றங்களை அறிமுகம் செய்தனர். இந்த மாற்றங்கள் நாட்டின் சமூகவியலிலும் பொருளாதாரத்திலும் பல விளைவுகளை ஏற்படுத்தின. காலனித்துவத்தினால் ஏற்பட்ட சமூக பொருளாதார விளைவுகள். காலனித்துவத்தின் சமூகவியல் விளைவுகள். காலனித்துவத்தின் சமூகவியல் விளைவுகள். பல்வள சமுதாய உருவாக்கம். சீனா, இந்தியா நாடுகளின் தொழிலாளர்களின் வருகை பல்வள சமுதாயத்தை உருவாக்கியது. புதிய நகரங்கள் நிர்வாக, வாணிக, துறைமுக மையங்களாகத் தோன்றின. எடுத்துக்காட்டாக கோலாலம்பூர், இப்போ, தைப்பிங், சிப்பான், அபு, மிதி, ஜெசல்டன், கோத்தாகினாபாலு, சாண்டகான், காவாலாகும். கல்வி முறையில் வளர்ச்சி. மாலாய், ஆங்கிலம், சீனம், தமிழ் என தாய்மொழி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பட்டணங்களிலும் நகரங்களிலும் ஆங்கிலப் பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டன. எதிர்கால ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க கல்லூரி நிலையிலான கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. நலத்துறை சேவை வளர்ச்சி. மருத்துவமனைகளும் மருந்தகங்களும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க திறக்கப்பட்டன. போக்குவரத்து தொடர்புத்துறை வளர்ச்சி. துறைமுகங்களுக்கு பொருள்களை எளிதில் கொண்டு செல்ல இருப்பு பாதைகளும் சாலைகளும் அமைக்கப்பட்டன.
அஞ்சல், தொலைவரி, தொலைபேசி சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலடியுங்கள். நன்றி மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.